ஹாய். வணக்கம் நண்பர்களே. இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அந்த அந்த இடத்துக்கு நெறைய பேருக்கு வர வேண்டிய தேவை இருக்கும். நெறைய பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போற வழியில யாருக்காவது ஏதோ நடந்து போயிட்டுருக்கோம். நெறைய பேருக்கு மயக்கமா ஒரு மாரி வரலாம். அந்த மாரி யாராவது ஒருத்தர பார்க்குறோம். அப்போ ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம போய் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத நோக்கி நம்ம வந்துட்டுருப்போம். அப்படி நம்ம மறுபடியும் ஸ்பீடா நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தரு தெரியாம நம்ம கால் தட்டி அவங்க விழுந்துட்டாங்க. பட் நம்ம போய் தூக்கி அவங்கள போட்டணும். ஆனா நெறைய பேர் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வந்துருவோம். கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்த பிறகு தான் தெரியும். யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் தள்ளிட்டு வந்துட்டாங்க. பாவம் அவங்களுக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கு. எதுக்கு அவங்க நடந்து வந்தாங்க? அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். இப்போ உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும். ஓ! அவங்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்க போல. நம்மளுக்கு ஈக்குவலா நடக்க கூட முடியாதவங்க நம்ம கூட வந்திருக்காங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு நமக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாரி நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முடிஞ்சா ஹெல்ப் தேவைப்பட்டா பண்ணணும். அப்படி இல்லாம அவங்களுக்கு நம்ம எந்த கஷ்டமும் குடுக்கக்கூடாது. அப்படி குடுத்தா அத நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். அ நம் நம்ம போகக்கூடிய சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறத மட்டுமே திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு எப்படி போறோமோ, இந்த பயணம் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் ஒரு பயணம் தான். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை பயணத்திலும் நாம தினம் தினம் நெறைய பேர் சந்திச்சுட்டு இருப்போம். அப்படி நம்ம கூட வ ப வாழ்க்கை பயணத்துல சேர்ந்து வர்றவங்க எல்லாருமே நமக்கு ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. அவங்க நெறைய பிரச்சனைகள சந்திச்சவங்களா இருப்பாங்க. நெறைய ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க நமக்கு வாழ்க்கையில நமக்கு ஈக்குவலா போட்டி போட்டு வர்றதே அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச். அப்படி இருக்கும்போது, நம்ம அவங்களுக்கு முடிஞ்சா அவங்கள கை குடுத்து கை தூக்கி விடணும். இருட்டு நேரத்துல அவங்களுக்கு முடிஞ்சா நம்மளால வெளிச்சம் குடுக்கணும். அந்த மாதிரி நம்ம முடிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா, இவங்க நம்மள விட முன்னோக்கி போயிருவாங்களோன்னு பயந்து, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள குடுத்து திருப்பி மறுபடியும் அவங்கள கீழ தள்ளி விடுற மாதிரி ஒரு பெர்சனா நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்ம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அதாவது பெரிய பணமோ, பொருளோ கொடுத்து தான் உதவி செய்யணும்ல. நல்ல வார்த்தைகள பேசி அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போனா, நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்ம லைஃப் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்குங்க. மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ்றது தான் ஒருத்தரும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ, அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். அ ஸோ இதுவரைக்கும் நம்ம பயணம் எப்படி இருந்தாலும், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கான்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.